இனிமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து இனிமே வந்து சுத்தமா வந்து வேர்க்காது. இப்போ வந்து நீங்க இந்த ஃபேனை வச்சு உங்களோட மூஞ்சிக்கு வந்து ரொம்பவே கூல் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி சுத்துதுன்னு. நீங்க கேம் விளையாடும் போதும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ற போதும் சரி, உங்களுக்கு வந்து வேர்த்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபேன் வச்சு நீங்க வந்து ஆன் பண்ணி ரொம்பவே வந்து கூலா இருக்கலாம். நம்மளோட இந்த மினி ஃபேன் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு 3.7 வோல்ட்ல ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய எல்இடி பல்ப் இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மட்டும் எடுத்திருக்கேன். உள்ள எதுவுமே கிடையாது, வெறும் பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஃபேன், அதாவது சின்ன ட்ரோன் மோட்டருடைய ஃபேன் மட்டும் எடுத்திருக்கேன், ரெக்க மட்டும். அதுக்கப்புறம் மினி சார்ஜ் மாடியூல் தான். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் பின்னோட வந்துடும், 2-in-1 பின்னு. அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார் தான். இது வந்து எனக்கு வந்து டூயல் சாஃப்ட் டிசி மோட்டார் தான் கிடைச்சி, அதாவது 2 சைடு இருக்கிற மாதிரி, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 சின்ன வயரு, இதை வச்சு தான் நம்மளோட இந்த டேபிள் ஃபேன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எல்இடியோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த 3.7 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துருக்கேன். இப்போ நாம் அந்த பேட்டரியை வந்து இதுக்குள்ளே இருக்க மாதிரி வைக்கணும். அதாவது இந்த பொசிஷனில் கரெக்டாக உள்ளே வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து சொருகிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம் சால்ட்ரிங் கேனை வச்சு. இதை இந்த மாதிரி வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பேட்டரியோட 2 வயரையும் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த சார்ஜ் மாடியில் வந்து எடுத்துக்கலாம். இந்த சார்ஜ் மாடியில் வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வந்து நம்மளோட பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த 2 பின்னு தான் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டரி வந்து இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து பாசிட்டிவ்கான ரெட் கலர் வேறு சால்ட்ரிங் வச்சிடலாம். அடுத்து வந்து நெகட்டிவ்கான பிளாக் கலர் வயரை வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இது வந்து உள்ளே விட்டுடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த மோட்டருக்காக வந்து 2 சின்ன ஒயரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 ஒயரையும் வந்து இந்த சார்ஜ் மாடியூலோட அவுட்புட்டில் வந்து சால்ட்ரிங் வைக்க போகிறோம். இதுதான் வந்து ப்ளஸ் மைனஸு. இந்த 2 ஒயரையும் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாம் இந்த 2 ஒயரையும் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து உள்ளே விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்மளோட சார்ஜ் மாடியில் வந்து இந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாங்க, இந்த மாதிரி. இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டோட 2 ஒயரு. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டிசி மோட்டரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இந்த பல்போட ஹோல்டர் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். அதாவது சுவிட்சுக்கும் அந்த மோட்டருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிடலாம். அதுக்காக லைட்டாக இந்த இடத்துல வந்து ஃபேவிக்விக் நான் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மோட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சு அந்த 2 ஒயரையும் வந்து மோட்டரோட 2 பின்னுக்கு வந்து சால்ட்ரிங் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து மோட்டரோட ஒரு பின்னுக்கு வந்து சால்ட்ரிங் வைக்கலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து இன்னொரு ஒயரையும் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம் அதே மாதிரி. அவ்வளோதான், இன்னொரு ஒயரையும் வந்து சால்ட்ரிங் வச்சிட்டேன். இப்போ அந்த ஒயரை வந்து உள்ளே தள்ளி விட்டுடலாம், இடிக்காத மாதிரி. அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ நாம் இந்த சார்ஜ் மாடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுத்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூ வந்து போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்ன கார்ட்போர்டு இல்லை வேறு அட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சின்ன ட்ரையல் பர்பஸ்க்காக இப்படியே வந்து விட்டுறேன். அடுத்து நம்ம மோட்டருக்கு தேவையான முக்கியமானது வந்து ஃபேன் தான். இதில் தான் நம்மளுக்கு காற்று வரும். அந்த ஃபேனை வந்து லைட்டாக வந்து சொருகிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டரில் வந்து இந்த ஃபேன் வந்து இடிக்குது. அதனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. சின்ன டிசி மோட்டாருக்கு வந்து அது மேலே வந்து சின்ன அந்த இது மாதிரி வரும், பின்னு மாதிரி பிளாஸ்டிக்கில். அதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சின்ன காயில் எடுத்து அந்த காயிலை வந்து இதில் வந்து சொருகிடுறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா லென்த்தாக வந்து இருக்குது, இது வந்து இடிக்காது. இப்போ நம்மளோட ஃபேனை வந்து இதில் சொருகிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லாங்காக இருக்குன்னு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு. காற்று சும்மா சூப்பராகவே வருது, நல்லாவே காற்று வருது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட சார்ஜ் பின்னை வந்து சொருகி இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஎஸ்பி பின் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து சார்ஜ் வந்து ஏறிடும். கிட்டத்தட்ட 1 hour 2 hour சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே காற்று வந்து நல்லாவே வருது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி கிரியேட்டிவான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.